ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்தியா பாவன ராமகிருஷ்ண சரணாம் போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். இரவு அடுக்களையிலிருந்து விம்மல் ஒலி கேட்டது. கதாயி எழுந்து வந்து பார்த்தார். அம்மா அம்மா அழாதே அம்மா என்று அன்னை சந்திரமணியை ஆஸ்வாசம் செய்தார். பல ஆண்டுகளுக்கு முன் பதிதேவர் மறைந்து போனதையும் சென்ற ஆண்டு ஜேஷ்டபுத்திரன் ராம்குமாரன் மாண்டு போனதையும் பெண்களுக்கே உரியபடி கல்யாண சமயத்தில் நினைவு கூர்ந்து அம்மா அழுகிறாள் என்றே எண்ணினார் கதாதரர். இதெல்லாம் அம்பாள் சங்கல்பம் அம்மா, இதற்கு அழக்கூடாது. நீ விவேக்கியாச்சே, எப்பவோ முடிஞ்சு போனதை நினைச்சு ஏனம்மா இப்படி முசுமுசுன்னு அழற என்று வாஞ்சையுடன் சமாதானப்படுத்தினார். சந்திராதேவி கரகரத்த குரலில் சொன்னாள். பழைய கஷ்டத்துக்கு எல்லாம் தான் மனசை பாறாங்கல்லாக்கிண்டுட்டேனே. இன்னைக்கு கஷ்டத்துக்காகத்தான் இப்போ அழறேன். இந்த பச்சை குழந்தை 5 வயசு பிஞ்சு, அது இங்கே வந்த ஒரு நிமிஷம்தான் தயங்கி நின்னுதே தவிர அடுத்த நிமிஷம் என்கிட்ட அம்மான்னு ஆசையாக வந்து ஒட்டின்டுடுத்து. அந்த குழந்தைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண சந்திரமணியால் மேலே பேச முடியவில்லை. தன் பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் மாற்று பெண்ணின் தூக்கம் கலையாமல் தட்டி கொடுக்கலானாள். அப்போதுதான் கதாயி தமது பாரியாள் அங்கே உறங்குவதையே கவனித்தார். சிம்னி விளக்கொளியிலும் கூட சாரு அணிந்து கொண்டிருந்த கூடை நகைகளும் மினுக்கிட்டன. அம்மா அழுதது எதற்காக என்று அவருக்கு புரிந்துவிட்டது. கதாதரருக்கும் பரிதாபமாக அனுதாபமாகத்தான் இருந்தது. மாற்று பெண்ணுக்கு நகை நட்டுகள் செய்து போட சந்திரமணிக்கு வசதி இல்லை. காமார்புகூரில் பெரிய தனவந்தரான லாஹாவின் வீட்டிலிருந்து நகைகளை இரவல் வாங்கி ஜெயராம்பாட்டிக்கு அனுப்பியிருந்தாள். அந்த நகைகளைத்தான் சாரு ஆசையாக அணிந்து கொண்டிருந்தாள். நாளைக்கு நகையை எல்லாம் சொந்தக்காரர்களிடம் திருப்பியாக வேண்டும். அந்த நகையெல்லாம் தனக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கும் குழந்தையை எப்படி வஞ்சிப்பது? இந்த துக்கம்தான் சந்திராவை உலுக்கியது. கதாயி ஏதுமே பேசவில்லை. சாக்ஷாத் பவதாரிணிக்கு அபிஷேகம் செய்யும் முன்பு அவளது திருவாபரணங்களை எப்படி கழற்றுவாரோ அப்படியே தூங்குகிற சாரதாமணி அணிந்திருந்த நகைகளை நிதானமாக கழற்றத் தொடங்கினார். தூக்கத்தில் துவளும் அந்த இளங்கழுத்தை ஒரு தந்தை போல தூக்கி சங்கிலிகளையும் அட்டிகையையும் கழற்றினார். ஒரு கழித்து படுத்திருந்த சாருவின் மேல் காது கம்மலை கழற்றிய பின் மறுபுறம் அந்த மதிமுகத்தை திருப்பினார். அந்த பக்கத்தை தரையில் அழுந்த வைத்து படுத்திருந்ததால் கதுப்பு கன்னத்தில் தோடு ஆழ புதைந்து இன்னொரு கெம்பு தோடு போல் புள்ளி புள்ளியாக சிவக்க வைத்திருந்தது. அந்த தோட்டையும் நிச்சலனமாக கழற்றினார். சந்தனக்கட்டை போன்ற கரங்களிலிருந்து கல் வளையல்களை உருவினார். குஞ்சு விரல்களில் மின்னிய மோதிரங்களை ஒவ்வொன்றாக கழற்றினார். அவை சற்றே பிடிப்பாக இருந்ததால் குழந்தை விழித்து கொண்டு விடும் போல் சிணுங்கியது. தட்டி கொடுத்து கொண்டே திருவரங்க சுத்தி செய்தார். அத்தனை நகைகளையும் அம்மாவின் கையில் அள்ளி போட்டார். கிண்டாக கனத்த நகைகளின் வலுவில் சந்திரமணியின் கை தோய்ந்து இதயம் அதைவிட தோய்ந்தது. காலையில் அடுப்படியில் காரியமாக இருந்த சந்திராவிடம் சாரு ஓவென்று அழுது கொண்டு வந்தாள். திடீரென்று வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து மழை போர்வை கொண்டார் போல் இருந்தது அவளை பார்க்க. அம்மா, நான் இங்கே இங்கே தன் சின்ன அங்கங்களை தொட்டு காட்டி, அப்புறம் இங்கே போட்டுக்கொண்டிருந்த நகையெல்லாம் எங்கேம்மா? திருடன் கொண்டு போயிட்டானா என்று கேட்டு விசித்து அழுதாள் அழத்தகாத அருமை சாரு. சந்திராதேவி மாற்று பெண்ணை அப்படியே வாரி மடியில் வைத்துக்கொண்டு தடவி கொடுத்தாள். கண்ணம்மா, அந்த நகையெல்லாம் விஷக்கல்லிலே பண்ணினதாம். அதை கொஞ்ச நாழிதான் போட்டுக்கலாமாம். அப்புறம் உடம்பெல்லாம் சிறங்கு வந்துடுமாம். அதனாலே தான் எங்கள் சாருவுக்கு இந்த சனியெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டேன். கதாயி இருக்கான் பாரு, அவனுக்கு உன்கிட்ட ரொம்ப ஆசை. அப்புறம் உனக்கு அவன் இதைவிட நல்ல நகையெல்லாம் பண்ணி போட போறானே. இந்த விஷ நகை போச்சேன்னு நீ அழவே கூடாது.
என்ன, நீ சமர்த்து சாருதானே என்றாள். ஆமாம், நான் சமர்த்து சாருதான், அழவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வெறிச்சிட்டு போன விரல்களை பார்த்து கொண்டு தேம்பியது குழந்தை. சந்திரமணி மகா புண்ணியவதி. அவளுடைய வாக்கு பொய்யாகவில்லை. பிற்காலத்தில் கதாதரர் சாரதைக்கு எப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற ஆபரணங்களை எல்லாம் பூட்டி அணி செய்தார். ஆன்மீக பண்புகள், மகா மந்திரங்கள் ஆகிய அற்புத மணிகளை எல்லாம் சாரதாமணிக்கு அணிவித்தார் அல்லவா? அது மட்டுமல்ல, பொன்னையும் மண்ணையும் ஒன்றாகவே கருதிய அந்த வைராகிய சீலர் தாயின் வார்த்தைகளை நினைவு வைத்திருந்து மெய்யாலுமே சாரதைக்கு பொன்னாபரணங்களும் செய்து போட்டார். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.